Okay, welcome back to next lecture. Hope you guys are preparing well. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் கர்வ்ஸ். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹரிசாண்டல் கர்வ் பார்த்தோம். அந்த ஹரிசாண்டல் கர்வை ஸ்ட்ரெயிட் ரோடோடி கனெக்ட் பண்ணக்கூடிய டிரான்சிஷன் கர்வ் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் வெர்டிக்கல் கர்வ் வெர்டிக்கலி. சரிங்களா? ஸோ அப்படின்னா இங்கே கிரேடியண்ட் தான் இம்பேக்ட் ஃபேக்டர். சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெர்டிக்கல் கர்வ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, சேஞ்ச் ஆஃப் கிரேடியண்ட் இன் எலிவேஷன். பார்த்திங்களா? எலிவேஷன்னா இன் ஹைட் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ இப்போது எலிவேஷன் டைரக்ஷனில் நமக்கு சேஞ்ச் இன் கிரேடியன்ட் நடக்கிறது தான் என்ன அப்படின்னா வெர்டிக்கல் கர்வ்னு சொல்கிறோம். ஸோ அது ரெண்டு கேஸில் பாசிபிள். ஒன்று என்ன, கான்வெக்ஸ், இன்னொன்று கான்கேவ். கான்வெக்ஸ்னால் என்ன அப்படின்னா அதாவது அப்வேர்டாகவே இருக்கும் நமக்கு. ஸோ ரெண்டு இது கனெக்ட் ஆகும், ரெண்டு கிரேடியன்ட் கனெக்ட் ஆகலாம், மூணு கிரேடியன்ட் கனெக்ட் ஆகலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்வேர்டாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் என்னென்னா கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா சம்மிட் கர்வ். ஏன்னா ரெண்டு இது ஒரு இடத்துல சம்மிட் ஆகுதுல்ல, ஸோ திஸ் இஸ் சம்மிட் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதே இது நமக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கான்கேவ். கான்கேவ்னால் நமக்கு தெரியும் டவுன்வேர்டாக என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு கனெக்ட் ஆகும். தட் இஸ் சேக் கர்வ். ரெண்டுமே என்னென்னா சேக் ஆகி ரெண்டுமே என்ன ஆகுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சேகிங் பெண்டிங் மூமெண்ட், ஹாகிங் பெண்டிங் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அதே கேஸ் தான் இது ஹாக்கிங் கர்வ், இது சேக்கிங் கர்வ். அப்போது இதுக்கு இன்னொரு பேர் டெக்னிக்கலாக என்ன சொல்லுவாங்க, சம்மிட் கர்வ், சேக் கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த சம்மிட் கர்வ், சேக் கர்வ் இந்த ரெண்டையுமே படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஃபேமஸாக கேட்டிருப்பாங்க, கான்செப்சுவல் கொஸ்டின். இதெல்லாம் பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் ஐஏஎஸ் கொஷின்லாம் இதை பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருப்பாங்க. கேட் எக்ஸாமில் இன்டைரக்டாக இது உள்ளே யூஸ் ஆகிருக்கும். இன்னும் ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி இந்த மாதிரி எஸ்எஸ்சி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எஸ்எஸ்சி ஜேஎல்லாம் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பாயிண்ட்டு தான். இதில் ஆக்சுவலாக ஃபெமிலியராக ஒரே ஒரு கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் வச்சு சம்மு டிஃப்ரெண்ட் மாடலில் கேட்பாங்க. ஸோ நான் அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களால் எந்த சம் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் அவுட் பண்ண முடியும். சரியா? என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்படி தான் இருக்குது. இதுதான் ஒரு கர்வுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி ரெண்டு இது ஜாயிண்ட் ஆகும், 1 2 ஜாயிண்ட் ஆகும். ஏன்னா இது அப்வேர்டாக போகுது, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் சப்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் டவுன்வேர்டாக போகும். புரியுதா? அது டவுன்வேர்டு இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். அதான் அதனுடைய கிரேடியன்ட் ரேஞ்சை பொறுத்து. சரியா? அப்போ ரெண்டு இது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இது உங்களுக்கு தெரியும். அப்போ இது ஒரு கிரேடியன்ட் தட் இஸ் N1 சொல்லுவோம், இது ஒரு கிரேடியன்ட் தட் இஸ் N2 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? N1 N2. ஸோ இதை ஒரு சில புக்கில் என்ன ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக கிரேடியண்ட்டை நம்ம என்னன்னு தான் டினோட் பண்ணுவாங்க மேக்ஸிமம். ஆனால் ஒரு சில புக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை G1 இதை G2 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் கர்வ் கண்டுபிடிக்கும் போது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடியன்ட் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி வருது. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடியண்ட்டுக்கு என்னென்னா என்னங்கிற பேராமீட்டரை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு கான்செப்டை நல்லா புரிஞ்சிங்க. எப்படி இண்டிகேட் பண்ணுறவங்கிறதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. உங்களுக்கு சம்மு கேட்பாங்க, அப்ளை பண்ணணும். அப்படி இல்லை டேரெக்ட் ஃபார்முலா இருக்கும், எழுதணும், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சரிங்களா? லென்த் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ். அப்போ இந்த லென்த் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ் எப்படிப்பா கண்டுபிடிக்கா? ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை? இப்போ உதாரணத்துக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குன்னா இங்கேருந்து இங்கே மெஷர் பண்ணிடலாம். ஆனால் இது கர்வ்டாக இப்படி இருக்குது. அப்போ இந்த கர்வ் டிஸ்டன்ஸ், இந்த வெர்டிக்கல் லென்த் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ், இந்த வெர்டிக்கல் கர்வோடைய லென்த்தை நான் எப்படி கண்டுபிடிக்கா? ஹவு கேன் ஐ ஐடென்டிஃபை தட்? தட் இஸ் தே ஆர் கிவிங் த நியூமரிக்கல் என்னது ஃபார்முலா. என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. தட் இஸ் அல்ஜிப்ரிக் டிஃப்ரென்ஸ் இன் கிரேடு டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட். அவ்வளோதாங்க. அல்ஜிப்ரிக் டிஃப்ரென்ஸ் இன் கிரேட் டிவைடட் பை ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட். அது என்ன ரொம்ப அழகான இது சொல்கிறாங்க பாருங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம்மு கொடுக்குறேன். கொஷினாக நோட்ஸில் எழுதலை, நான் சொல்கிறேன், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எந்த சம்மு கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஏ வெர்டிக்கல் கர்வ் ஹேவிங் த கிரேடியன்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா உதாரணத்துக்கு 0.5 + 0.5 கமா. சரிங்களா? கமா. இது எல்லாமே கிரேடியன்ட் பர்சன்டேஜ் வச்சுருவாங்க. +0.5% கமா -0.3% ரெண்டு கிரேடியன்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுப்பாங்க. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட் இஸ், உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்,
0.1% சரிங்களா பெர் 30 மீட்டர் செயின் 30 மீட்டர் செயின் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா 30 மீட்டர் செயின் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட் அப்போ என்ன எவ்வளோ மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத என்னது எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுவாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 0.1% பெர் எவ்ரி 30 மீட்டர் அப்படி இல்லை 0.1% பெர் எவ்ரி 20 மீட்டர் நான் எக்ஸாம்பிளுக்கு 0.1% சொல்கிறேன் 0.2 இருக்கலாம் 0.15 இருக்கலாம் 0.115 இருக்கலாம் அப்போ பெர் எத்தனை மீட்டருக்குன்னு சொல்லுவாங்க அதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடு சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு என்னது இவ்வளோ மீட்டர் லென்த்துக்கு ஸோ அப்போ கொஷின் புரிஞ்சிட்டா உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 2 கிரேடியன் கொடுத்துருக்காங்க ஒன்று பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க தட் இஸ் என்னென்னா அப்வேர்டு இப்படி போகுது மேலே போகுது அதுக்கப்புறம் நெகட்டிவில் இருக்குது டவுன்வேர்டு சரியா அப்போ இது எவ்வளோ அப்படின்னா 0.5% சொன்னேன் G2ங்கிறது என்ன சொன்னேன் அப்படின்னா 0.3% சொன்னேன் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடு நான் எவ்வளோ சொன்னேன் அப்படின்னா 0.1% பெர் எவ்ரி 30 மீட்டர் இவ்வளோ தாங்க இப்போ என்ன அப்படின்னா சம்மு அல்ஜிபிரிக் டிஃப்ரென்ஸ் சரிங்களா அப்போ 0.5 ப்ளஸ்ஸு கமா 0.3 இது மைனஸில் கமா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேடியன் 0.1 பெர் 30 மீட்டர் பெர் 20 மீட்டரும் கொடுக்கலாம் சரியா செயின்லேருந்து பொறுத்து செயின்லேருந்து வந்து 30 மீட்டர் செயினும் இருக்குது 20 மீட்டர் செயின் இருக்குல்ல அதை பொறுத்து கொடுப்பாங்க அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை அல்ஜிபிரிக் டிஃப்ரென்ஸ் இன் கிரேட் அப்படின்னா என்ன 0.5 இது ப்ளஸில் தான் இருக்குது அதனால் ப்ளஸ்ஸு மைனஸ் இது என்னது மைனஸ் 0.3 அதான் அல்ஜிபிரிக் டிஃப்ரென்ஸ்னால் தெளிவாக புரிஞ்சுக்கணும் மைனஸ் 0.3 டிவைடட் பை கீழே என்னது 0.1 ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கிரேட் 0.1 டிவைடட் பை 30 அப்படி போட்டுடணும் அவ்வளோதாங்க சமம் முடிஞ்சிட்டு அப்போ 0.5 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்னா ப்ளஸ் 0.3 அப்போ 0.5 ப்ளஸ் 0.3 எவ்வளோ 0.8 டிவைடட் பை 0.1 கீழே 30 இருக்கா 30 கீழே டிவைடில் இருக்கிறது மேலே மல்டிப்ளேயில் வந்துருமோ அவங்களுக்கு தெரியும் சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் அப்போது ஒரு 0.1 0.1 8.1 என்னது 8 அப்போது 8 × 30 சாரி 8 × 30 அப்போ 8 3 சார் உங்களுக்கு தெரியும் 24 அப்போ 240 மீட்டர் இதுதான் லென்த் ஆஃப் வெர்டிக்கல் கர்வ் புரிஞ்சிச்சா இவ்வளோதான் இப்போ என்ன பண்ணலாம் இப்போது இதுக்கும் கொடுக்கலாம் இது கொடுத்தா என்ன ஆகும் ஃபஸ்ட்டு மைனஸ் வரும் ரெண்டாவது ப்ளஸ் வரும் அப்போ என்ன வரும் உதாரணத்துக்கு மைனஸ் 0.5 சரியா ப்ளஸ் என்னது 0.3 இப்படின்னு வந்திருக்குன்னா இப்போ சம்ம எப்படி தெரியுமா மைனஸ் 0.5 மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 0.3 இப்படின்னு போடணும் அப்போ ரெண்டுமே என்னது மைனஸ் டிவைடட் பை கீழே 0.1 டிவைடட் பை 30 அப்போ என்னது இப்படி வரும் சரிங்களா அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது அதான் அப்வேர்டுன்னு குறிக்குது இது மொத்தமாக மைனஸில் அவுட்புட் கிடைக்கும் மொத்தமாக மைனஸில் அவுட்புட் கிடச்சிச்சின்னா தட் இஸ் என்னதுன்னா சேக் கவ் அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியதான் தட்ஸ் ஆல் சரிங்களா ஸோ அப்போ கான்செப்ட் புரிஞ்சிட்டா உங்களுக்கு ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க நெக்ஸ்ட்டு சம்மிட் கவ் பார்க்க போகிறோம் அப்போ இந்த 2 கவ் இருக்கா ஒன்று சம்மிட் கவ் இன்னொன்று சேக் கவ் ஒன்று சம்மிட் கவ் இன்னொன்று சேக் கவ் அப்போ சம்மிட் கவ் பார்க்க போகிறோம் சம்மிட் கவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மிட் கவ்வுடைய ஜென்ரல் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னா ஸ்கொயர் பேரபோலா அடாப்ட் பண்ணுறது பெஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கொஷின் கேட்பாங்க ஃபார் த சம்மிட் கர்வ் விச் ப்ரொஃபைல் இஸ் சூட்டபுள் ஆர் ஆஸ் பர் ஐஆர்சி விச் ப்ரொஃபைல் இஸ் ப்ரிஃபரபுள் ஃபார் தி சம்மிட் கர்வ் அப்படின்னு கேட்பாங்க சம்மிட் கர்வ் சரிங்களா அப்படி இல்லை கான்வெக்ஸ் கர்வ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்கொயர் பேரபோலா சரிங்களா ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்கொயர் பேரபோலா இஸ் ஈக்குவல் டு nx² டிவைடட் பை 2 டைம்ஸ் என்னது லென்த் ஆஃப் தி கர்வ் சரிங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த வெர்டிக்கல் கர்வில் சம்மிட் கர்வுடைய அந்த லென்த்து வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது நம்ம வந்து ஜென்ரலாக கிரேடியண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறது ஒன்று இன்னொன்று என்னென்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைட் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ த ஹைட் ஆஃப் டிரைவர் சை அப்போ இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஸ் பர் ஐஆர்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க நமக்கு வந்து என்னது ஐஆர்சியோடைய ப்ரொவிஷ்னல் ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க லென்த் ஆஃப் சம்மிட் கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க ஒரு கேட்டகரி என்னென்னா வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்எஸ்டி ஸ்டாப்பிங் சைட் டிஸ்டன்ஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா ஓஎஸ்டி அண்ட் ஐஎஸ்டி புரியுதா இப்போ எதனால் ப்ரீவியஸில் நம்ம வந்து 4th சாப்டரில் கிரேடியண்ட்டை பற்றி படித்தோம் ஏன் தெரியுமா ஏன்னா இந்த சாப்டர் கிரேடியண்ட்டை பேஸ் பண்ணி வருது அதே மாதிரி நம்ம 5th சாப்டர் 6th சாப்டர்லாம் என்னது எஸ்எஸ்டி ஓஎஸ்டி படித்தோம் ஏன் படித்தோம் ஏன்னா இந்த சாப்டர் இதை டிஸ்கஸ் பண்ணுது அப்போது நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய எல்லா சாப்டருமே முந்தின சாப்டரை டச் பண்ணி தான் வருது இது நீங்கள் தெளிவாக நீங்கள் படிக்கணும் சரியா ஸோ இப்போ இதிலேருந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா அப்போ எஸ்எஸ்டி ஒரு கேஸு ஓஎஸ்டி அல்லது ஐஎஸ்டி ஒரு கேஸ் சரியா ஸோ இப்போ எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா
இதெல்லாம் உங்களுக்கு நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் சாப்டர்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஹைட் ஆஃப் என்னது டிரைவர்ஸ் ஐ, ரோட்டில் இருந்து டிரைவரோடைய ஐ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், எவ்வளோ ஹைட்டில் இருக்கும் அப்படின்னா 1.2 மீட்டர், 1.2 மீட்டர். அதே இது ஹைட் ஆஃப் என்னது அப்ஸ்ட்ரக்ஷன், ஹைட் ஆஃப் என்னது அப்ஸ்டாக்கிள், அந்த என்னது அந்த அப்ஸ்டாக்கிளோடைய அந்த என்னது அந்த அப்ஜெக்டிவ் என்னது ஏதோ ஒன்று, அது கீழே ஒரு கல் கிடக்கலாம், இல்லை ஒரு சின்ன ஒரு நாய் வரலாம், இந்த மாதிரி வருது இல்லை. இதெல்லாம் வந்து மினிமம் கேஸில் ஐஆர்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கீழே இருக்கக்கூடிய ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா அது குறைஞ்சபட்சம் 0.15 மீட்டர், அதாவது 6 அடி, 1/2 ஃபீட்டாச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது ஒன்று தெளிவாக ஞாபகம். ஸோ அப்போது இதில் லென்த் கிரேட்டர் தென் எஸ்எஸ்டி, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எஸ்எஸ்டி, லெஸ் தென் எஸ்எஸ்டி, 2 கேஸாக பிரிக்கிறாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஒரு ஃபார்முலா தான் படிக்க போகிறீங்க. அதை வச்சு அப்படியே எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஃபார்முலேட் பண்ணணும். அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். படிக்கிற ஃபார்முலா ஒன்று தான். எல் லென்த் ஆஃப் தி கர்வ்ஸ் ஈக்குவல் டு NS ஸ்கொயர் டிவைடட் பை √2h + √2h the whole square. இது கேபிட்டல் H, இது ஸ்மால் h. NS ஸ்கொயர் டிவைடட் பை √2h + √2h the whole square. ஃபஸ்ட்டு கேபிட்டல் H, ரெண்டாவது ஸ்மால் h. இந்த ஃபார்முலா எப்படி பாருங்கள், ரொம்ப சிம்பிள். லென்த்து லெஸ் தென் எஸ்எஸ்டி அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தலை மாற்றி வரணும். மேலே எஸ்ஸுக்கு மேலே என்ன இருக்குது, 2 இருக்கா, தலையிலேருந்து டச் பண்ணணும். டச் பண்ணால் அப்போ 2 எப்படி கொண்டு வாங்க, 2s மைனஸ்ன்னு போட்டு தலையிலேருந்து தொட்டோமா, அதனால் அந்த ஃபார்முலா அப்படி தலை மாற்றி போட்டுடணும். அப்போது √2h + √2h the whole square மேலே போயிடும். மிச்சம் என்னது n மட்டும் தான் இருக்குது, n கீழே வந்துடும். புரியுதா, மேலேருந்து தொடணும். 2s மைனஸ்ன்னு போட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படி திருப்பி போட்டுருங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இது புரிஞ்சு அவங்களுக்கு. இப்போ இதில் கேபிட்டல் ஹெச்சோடைய வேல்யூ 1.2, ஸ்மால் ஹெச்சோடைய வேல்யூ 0.15. இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா NS ஸ்கொயர் டிவைடட் பை 4.4. டேரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொஷின் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கொஷின் கேட்கும்போது என்னது, டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் எடுத்துடணும். இதெல்லாம் வச்சு எக்ஸாம் ஹாலில் வச்சு நம்ம போட்டுட்ருக்கூடாது. சரியா, இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா பாருங்கள், 2s மைனஸ் என்னது 4.4 டிவைடட் பை n. 2s மைனஸ் 4 இருக்குல்ல, இதுக்கு பதிலாக என்னது ஹெச்சுக்கு என்னது நம்ம அந்த வேல்யூ ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1.2 மீட்டர், 0.15 மீட்டர், ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணி எடுத்துட்டோம்னா 4.4 தான் நமக்கு தெரியும், டிவைடட் பை n, அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் ஓஎஸ்டிக்கு ஒன்றுமே கிடையாது. என்னது L is equal to greater than or equal to S. எஸ்னால் இங்கே வந்து OST ஆர் IST ரெண்டில் எதனாலும் எடுத்துக்கலாம். அப்போ இங்கே லென்த்துங்கிறது என்ன அப்படின்னா NS ஸ்கொயர் டிவைடட் பை 8h. இங்கே என்னடா ஒன்றுமே கிடையாது, தலையிலேருந்து தொடுங்க, 2s மைனஸ் திருப்பி போடுங்க 8h பை n. ஹெச்சுக்கு வேல்யூ என்னது, கேபிட்டல் ஹெச்சுக்கு நமக்கு தெரியும் 1.2, மல்டிப்ளை பண்ணி விடுங்க. 8 × 1.2 9.6. அப்போ NS ஸ்கொயர் பை 9.6, இங்கே 2s மைனஸ் 9.6 டிவைடட் பை n. புரிஞ்சா, இவ்வளோ தான் மேட்ரு. ரொம்ப போட்டு நீங்கள் வந்து என்னது குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே படிக்கிறது 2 ஃபார்முலா தான், ஒன்று இது, இன்னொன்று இது. NS ஸ்கொயர் டிவைடட் பை √2h + √2h the whole square. இங்கே NS ஸ்கொயர் டிவைடட் பை 8h. ஹெச்சுக்கு வேல்யூ அப்ளை பண்ணால் ஒன்றுமே இல்லை. இங்கே 2 வேல்யூ தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஒரு வேல்யூ 4.4, ஒரு வேல்யூ 9.6 உங்களுக்கு தெரியும். 8 × 1.2 சிம்பிளாக நீங்கள் 8 12 96 முடிஞ்சிச்சு. அப்போ வந்து என்னது இது ஈஸியாக படிச்சுடுங்க. இதை மொத்தம் கரெக்டாக 4.4 அவ்வளோதான், முடிஞ்சா. வெர்டிக்கல் கர்வில் சம்மிட் கர்வும் முடிச்சிட்டோம். அடுத்து ஷேக் கர்வ் என்ன சொல்லுவோம், வேலி கர்வ்னு சொல்லுவோம். ஏன்னா வேலின்னா நமக்கு தெரியும், அந்த பள்ளத்தாக்கு. சரிங்களா, ஸோ இதுக்கு பெஸ்ட் ப்ரொஃபைல் என்ன, கியூபிக் பேரபோலா. இந்த 2 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ரீவியஸ் இயர் கொஷின். சரிங்களா, அதாவது சம்மிட் கர்வுக்கு என்ன ப்ரொஃபைல் சூட்டபிள் அப்படின்னா ஸ்கொயர் பேரபோலா. ஷேக் கர்வுக்கு அதாவது என்னது கான்கேவ் கர்வுக்கு அதாவது வேலி கர்வுக்கு என்ன அப்படின்னா கியூபிக் பேரபோலா. இந்த 2மே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தெளிவாக பார்த்துங்க. சரிங்களா, ஸ்கொயர் பேரபோலா எதுக்கு, கியூபிக் பேரபோலா. இது ரிப்பீட்டேட்டிவ் கொஷின், தெளிவாக பார்த்துங்க. ஸோ இப்போ இதில் க்ரைட்டேரியா, வேலி கர்வ் அப்படின்னால கொஞ்சம் பள்ளத்துக்குள்ளே போகுது. அதனால் இதில் வந்து என்னென்ன க்ரைட்டேரியா பேஸ் பண்ணி வருதுங்கிறதையும் கன்சிடர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வெஹிக்கிள் ஹெட்லைட் டிஸ்டன்ஸ். இங்கே ஹெட்லைட் ஏன்னா பள்ளத்தாக்குள்ளே போகுது. அப்போ ஒரு பள்ளத்துக்கு உள்ளே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து என்னென்னா கொஞ்சம் இருட்டாகும். சரிங்களாண்ணா, அப்போ அதனால் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் 1. ரெண்டாவது என்னென்னா மோட்டாரிஸ்ட் கம்ஃபோர்ட். ஏன்னா பள்ளத்தில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வித்தவுட் கிவிங் ஆக்ஸலரேஷன் வெஹிக்கிள் வில் மூவ்.
அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலை மீறி போகிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ மோட்டாரிஸ்ட் கம்ஃபோர்ட். அடுத்து கிராஸ் ட்ரைனேஜ் கண்ட்ரோல். அடுத்து லோவஸ்ட் பாயிண்ட் ஆஃப் என்னது வேலிக்கவ். நமக்கு தெரியும் வேலிக்கவ் பள்ளத்தாக்கு அப்படின்னாலே என்னது மழை தண்ணிலாம் போய் சேரும். அப்போ அதை எப்படி அந்த ட்ரைனேஜை வந்து எப்படி வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான க்ரைட்டீரியா. ஜென்ரல் ஆஸ்தட்டிக் கண்டிஷன் இதை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லை. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் 2 ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. ஒன்று ஐஆர்சி ரேஷனல் ஃபார்ம்லாம், இன்னொன்று என்ன அப்படின்னா கம்ஃபோர்ட் கண்டிஷனல். ஸோ கம்ஃபோர்ட் கண்டிஷனை பொறுத்து நமக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா the length of the curve is equal to length of the valley curve is equal to 2 times LS. LSனால் என்ன அப்படின்னா நமக்கு தெரியும் L suffixes. L suffixesனால் நம்ம படிச்சுட்டு வந்தோம் ஆல்ரெடி. என்ன படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் என்னது ட்ரான்சிஷன் கர்வ். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 3 க்ரைட்டீரியா வச்சு ஃபார்முலா படித்தோமே ஞாபகம் இருக்கா? ஸோ ப்ரீவியஸ் சாப்டர் அப்படியே எனக்கு ரிமைன் பண்ணிங்க சரியா. அப்போ 2 × LS. இந்த LS என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரூட் ஓவர் ஆஃப் இங்கே இந்த கண்டிஷனில் என்னது வேலிக்கவை பேஸ் பண்ணி ட்ரான்சிஷன் கர்வ் சரிங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா n × v³ டிவைடட் பை என்னது c. n × v³ டிவைடட் பை c இதுக்கு ஒரு ரூட்டு. அப்போ ரூட்டை வெளியே எடுத்துட்டா மேலே 1/2ன்னு வந்துடும். அப்போது நல்லா கவனிச்சிங்க, ரூட்டை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னது நமக்கு n × v³ டிவைடட் பை c. சின்னு ஒன்று இருக்கா, சி சியோட வேலையை ஒன்றா 0.61 m/s³. புரியுதா? இதே இது நம்ம வந்து என்ன கான்செப்டில் படித்தோம் முன்னாடி சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். என்னது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்னது ஆக்ஸலரேஷன். அந்த கான்செப்டில் நமக்கு படித்தோம். அந்த கான்செப்டில் படிக்கும்போது நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சியோட வேல்யூ 0.5 விட அதிகமாக இருக்கணும். அப்படி தானே ஞாபகம் இருக்கா? லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ் படித்தோமா? சியோட வேல்யூ 0.5 விட அதிகமாக இருக்கணும், 0.8 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று படித்தோமா? ஸோ அந்த சாப்டரோட லாஸ்ட்டில் கூட வாட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்னது ஆக்ஸலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஸலரேஷன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஆக்ஸலரேஷனோட யூனிட் என்ன அப்படின்னு உங்களுக்கு டார்கெட் கூட கொடுத்துருக்கோம் சரியா. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறோம். ஸோ 0.61 m/s³. யூனிட் வந்து m/s³. அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆக்ஸலரேஷன் அப்படின்னா m/s². ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னா டிவைடட் பை என்னது டைம் செகண்ட். ஸோ அப்போ m/s³ வந்துடும் சரியா. ஸோ அப்போது அந்த 2 அப்புறம் கீழே இருக்கக்கூடிய 0.61 என்னது ரூட்டில் எடுத்தோம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ஃபைனல் அவுட்புட் 0.38 NV³ the whole power ஆஃப். அப்படி இல்லை ரூட் ஆஃப் NV³. இது கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஷின்லாம் வந்து என்னது கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இதில் இந்த ஃபார்முலாவில் யூனிட்டில் வந்து விங்கிறது m/s² சரியா. ஸோ இது கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. நெக்ஸ்ட் யூஸ்வலி வேலி கர்வ் இஸ் ஈக்குவல் டு சொல்கிறாங்க பாருங்கள் 2 ட்ரான்சிஷன் கர்வ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேலி கர்வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அதாவது சம்மிட் கர்வை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு எப்படினாலும் வச்சுக்கலாம் அந்த கண்டிஷனை பொறுத்து ஹில்லி ரீஜனை பொறுத்து. ஆனால் வேலி கர்வை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப பள்ளமாக அப்படி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், இட் வில் பி டிஃபிகல்ட் டு டவுனு, கண்ட்ரோல் என்னது இழந்துருவோம். அதேமாதிரி வந்தனா மேலே ஏறுறதுக்கும் இட் வில் பி டிஃபிகல்ட் சரிங்களா. வித் லோடு அப்புறம் கூட்ஸ் வெஹிக்கிள் இதெல்லாம் வந்து மேலே ஏற முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரான்சிஷனாக மூவ் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சொன்னோம் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ட்ரான்சிஷன் கர்வ். ட்ரான்சிஷன் கர்வ்ங்கிற என்னது மைல்டூட் கர்வ். அப்போது வேலி கர்வை பொறுத்த வரைக்கும் மைல்டூட்டாக வைக்கிறாங்க. எப்படி மைல்டூட்டாக வைக்கிறாங்க? ஹரிசாண்டல் கர்வை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரான்சிஷன் கர்வ் மைல்டூட் கர்வ் இருக்குல்ல, அதுக்கு அந்த ட்ரான்சிஷன் கர்வுக்கு ஒரு 2 மடங்கு வைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒரு 2 டைம் வைக்கிறாங்க. அப்போ 2 times தி லென்த் ஆஃப் ட்ரான்சிஷன் கர்வ். அதனால தான் 2 times LSன்னு எடுத்துக்கிட்டோம் சரியா. யூஸ்வலி வேலி கர்வ் இஸ் ஈக்குவல் டு 2 ட்ரான்சிஷன் கர்வ். புரிஞ்சா? ஸோ இப்போ வந்து ஆஸ் பர் சைட் டிஸ்டன்ஸ் கண்டிஷனை பொறுத்து நமக்கு ஃபார்முலா ப்ரொவிஷனல் ஃப்ரம் ஐஆர்சி என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் ஃபார்முலா, சிம்பிள் சரிங்களா. ஃப்ரம் ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் நான் சொன்னேன். ஏன்னா வேலிக்கவுன்னு வந்துட்டுனால என்ன அப்படின்னா ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் தான், அதை கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. இப்போது லென்த்து நல்லா கொஞ்சிங்க, லென்த்து கிரேட்டர் தென் என்னது ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸுங்கிறது எஸ்எஸ்டி தான். எஸ்எஸ்டி அப்படிங்கிறது டே டைமில், ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நைட் டைமில். ஏன்னா எஸ்எஸ்டினா என்ன, ஒரு வெஹிக்கிளை பார்த்துட்டு அவங்களோட கொலையிடாமல் நிறுத்துறதுக்கு தேவையான 2க்கும் இடைப்பட்ட தூரம் சரிங்களா. ஸோ அப்போ இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வித்தவுட் எனி கொலிஷன் ஆஃப்டர் சீயிங் ஆஃப் தி டிரைவர்.
ஸோ அந்த வெஹிக்கிளை பார்த்ததுக்கப்புறம். அதே தான் இங்கே நைட் டைமில் என்ன அப்படின்னா ஒரு ஹெட்லைட்டை பார்த்ததுக்கப்புறம், ஹெட்லைட்டு தான் நைட்டு தெரியும். அப்போ ஒரு ஹெட்லைட்டை பார்த்ததுக்கப்புறம் நான் நிறுத்துறதுக்கு உண்டான தூரம். இன்னும் சொல்ல போனால் தான் எங்கெல்லாம் பள்ளத்தாக்கில் போகும்போது நீங்கள் பாருங்கள் டிரைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ஹெட்லைட்டை என்னது ஆன் பண்ணிடுவாங்க. அப்படியே என்ன பண்ணிடுவாங்க பாம் அப்படின்னு ஆன் பண்ணிடுவாங்க வித் ஹார்னோடி. சரியா? ஸோ அப்போ ஏன்னா டவுன்வர்டில் போகும்போது அதுதான் நமக்கு என்னது விசிபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே பார்க்கலாம், இங்கேருந்து இறங்குறாது, இங்கேருந்து ஒரு வண்டி வருதுன்னு வைங்களேன், இங்கேருந்து ஒருத்தர் இறங்குறான்னு வைங்களேன், ரொம்ப இதாக போட்டேன். ஓகே, எப்படி இருக்குன்னு வைங்களேன், இங்கேருந்து ஒருத்தர் இறங்குறாரு, புரியுதா? இங்கேருந்து ஒருத்தர் இறங்குறான்னு வைங்களேன், இவர் டார்ச் லைட் அடித்தா தான் என்னது இங்கே டார்ச் லைட் தெரியும், அந்த ஹெட்லைட்டோடைய அந்த இது என்னது அந்த டார்ச் தெரியும். ஸோ அப்போ என்னது இங்கேருந்து வரவர் பார்த்துருவார், வா டார்ச் லைட் தெரியுது, மேலேருந்து யாரோ ஒருத்தர் இறங்கி வராரு, இவரோடைய டார்ச் லைட்டும் இங்கே அடிக்கும், இதே ஒரு பார்ப்பார். சரி, அதனால தான் எப்போ வேலிக்காவோ த வேலிக்காவ் இஸ் பியூர்லி டிசைன் பேஸ்ட் ஆன் தி ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸுங்கிறது டெக்னிக்கலாக சொல்கிறோம் அவ்வளோதான். பட் நியூமரிக்கலி எஸ்எஸ்டி அண்ட் ஹெச்எஸ்டி ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ் போத் ஆர் என்னதுன்னா சேம். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எஸ்எஸ்டின்னு சொல்கிறோம். இங்கே ஃபார்ம்லாம் ரொம்ப ஈஸி. n² டிவைடட் பை 2h1 + 2s tan alpha. n² டிவைடட் பை 2h1 + 2s tan alpha. ட்விஸ்ட் வச்சுட்டாங்களா? ட்விஸ்ட் tan alpha. சரிங்களா? 2s tan alpha. n²ங்கிறது வரிசையாக படிச்சுட்டு வரோம் காலகாலமாக. சரியா? காலகாலமானா இப்போ இந்த சாப்டரில் n² டிவைடட் பை 2h1 + 2s tan alpha. அப்போது L லெஸ் தென்னா என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் தலையிலேருந்து ஆரம்பிங்க 2, அது அப்படிங்க போடுங்க S 2s, மைனஸை போட்டு இதை அப்படியே திருப்பி போடுவோம். திருப்பி போட்டோமா முடிஞ்ச அவ்வளோதான். சிம்பிள். நமக்குலாம் ரொம்ப சிம்பிளான டாஸ்க் இது. n² டிவைடட் பை 2h1 + 2s tan alpha. இந்த h1 என்ன, h1 என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன், எஸ்னா என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். சரி, அந்த ரெண்டையும் தெளிவாக பார்ப்போம். h1 அப்படின்னா என்ன அப்படின்னா 0.75 மீட்டர். அது என்ன சொல்கிறாங்க, ஹைட் ஆஃப் ஹெட்லைட், ஹைட் ஆஃப் டிரைவர் ஐ 1.2 மீட்டர் தெரியும் நமக்கு. ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அல்லது ஹைட் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் 0.1 என்னது 5 மீட்டர் தெரியும் நமக்கு. ஹைட் ஆஃப் ஹெட்லைட் 0.75 மீட்டர், 3/4 மீட்டர் நம்ம பாசியில், 3/4 மீட்டர். சரியா? ஆல்ஃபாங்கிறது என்ன அப்படின்னா அந்த பீமோடைய டார்ச் ஆங்கிள். இதான் வெஹிக்கிள்னு வச்சுங்களேன், உங்கள் அளவுக்கு எனக்கு வரைய தெரியாது, இருந்தாலும் நான் வரைகிறேன். சரிங்களா? இதான் டார்ச் லைட்னு வச்சுங்களேன். இப்போ இந்த டார்ச் லைட் அடிக்குதா இல்லையா, அந்த டார்ச் லைட்டோடைய ஆங்கிள் இருக்குல்ல, இதுதான் ஆங்கிள்னு சொல்லுவோம். டார்ச் லைட்டோடைய பீம் ஆங்கிள்னு சொல்லுவோம். இந்த பீம் ஆங்கிள் தான் எவ்வளோனா 1 டிகிரியில் இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. 1 டிகிரி. சரியா? வெறும் 1 டிகிரி தான், 1 டிகிரியில் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. சரியா? இதுதான் வந்து ஆல்ஃபான்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ அப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ளே என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணுறோம். எஸ்ஸுங்கிறது என்ன, அந்த சைட் டிஸ்டன்ஸ்னால் இங்கே என்னது ஹெட்லைட் சைட் டிஸ்டன்ஸ். சரியா? அப்போ h1ங்கிறது என்னது 0.75, ஆல்ஃபாங்கிறது என்னது 1 டிகிரி. ஓகே, ஆல்ஃபாங்கிறது 1 டிகிரி. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெளிவாக பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ h1ங்கிறது ஹைட் ஆஃப் என்னது ஹெட்லைட்டு, ஆல்ஃபாங்கிறது என்னது பீம் ஆங்கிள், அது 1 டிகிரி ஆஸ் பர் ஐஆர்சி ப்ரொவிஷன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா பாருங்கள், இது வந்து என்னது 2 × h1 0.75 மல்டிப்ளை பண்ண 1.5. இதில் வந்து என்னது tan alpha tan 1 அப்புறம் 2 எல்லாத்தையும் அப்ளை பண்ணி நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் என்ன கிடைக்குது அப்படின்னா 0.035s. சரிங்களா? நம்மளுடைய ஐஆர்சி ப்ரொவிஷன் படி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இங்கே ஒன்றுமே கிடையாதுங்க. 2sஐ போட்டுட்டு எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றி போட்டால் அதே கான்செப்ட் தான். சரியா? அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுவும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரியா? ஸோ ஃபைனலாக என்ன அப்படின்னா அப்போது நல்லா கவனிச்சிங்க, சப்மிட் கர்வை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி, ஒன்று எஸ்எஸ்டி அண்ட் ஓஎஸ்டி அண்ட் ஐஎஸ்டி, அந்த ரெண்டும் ஒரு கன்சிடரேஷனில். ஆனால் இங்கே சேக் கர்வை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். சேக் கர்வுனா வேலிக்கர் பொறுத்த ஒன்று தான். ஹெச்எஸ்டி கன்சிடரேஷனை பொறுத்து மட்டும்தான். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரம் கம்ஃபோர்ட் கண்டிஷன் ஒன்று எடுக்கிறாங்க. ஏன் கம்ஃபோர்ட் கண்டிஷன், ஏன்னா இது வந்து என்னது நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி போகும் வித்தவுட் ஆக்ஸலரேஷன். ஸோ அதனால் என்ன கண்ட்ரோல் மீறி போகிறதுனால கம்ஃபோர்ட் கண்டிஷனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்சிஷன் கர்வ் மைல்ட் ரூட்டாக இருக்கும். அப்போ டிரான்சிஷன் கர்வ் வந்து ஒரு 2 மடங்கு வச்சோன்னா கொஞ்சம் அந்த மைல்ட் ரூட்டோட கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ இதுனா கொஞ்சம் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணி 2 டைம் LS அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா மினிமம் ரேடியஸ் ஆஃப் சம்மிட் கர்வ், மினிமம் ரேடியஸ் ஆஃப் சேக் கர்வ். அது என்ன சம்மிட் கர்வ் சேக் கர்வ் அப்படிங்கிறது இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்.
இப்படி இருந்தால் சமிட் கர்வ், இப்படி இருந்தால் ஷேக் கர்வ். ஸோ இதை வந்து அந்தந்த இடத்துலையே வந்து மினிமம் ரேடியேஷன் வரும். நான் ரெண்டையும் கம்போஸ் பண்ணி ஒரு இடத்துல கொடுக்குறேன். ஏன்னா கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி படிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும்ல, இந்த ரேடியஸில் தானே இப்படி என்ன பண்ணுவாங்க, கர்வ் அடிப்பாங்க. அதேமாதிரி இதுக்கு ஒரு ரேடியஸ் இருக்கும்ல, ஆர். ஸோ அந்த ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃபார்முலா ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா L/N, இங்கே L/2N, L/N, L/2N. நமக்கு தெரியும் என்னது, நம்ம படித்தோம் என்னது, லென்த் ஆஃப் தி கர்வ் இன் வேலி கர்வ்ஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் என்னது LS. அப்போ LSனால் என்ன சொல்லிக்கலாம், L/2ன்னு சொல்லிக்கலாமா, அதனால் L/2. சரியா? அப்போ L/2வை LSன்னு சொல்லிக்கலாம். அப்போ இங்கே L/N, இங்கே LS/N. LS/N என்னது L/2N. சரியா? ஸோ தெளிவாக கொஞ்சம் படிச்சிங்க. சரிங்களா? ஸோ இதில் எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். எண்ணுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒன்று ஆல்ரெடி சொல்லி தந்தேன். இப்படி ஒரு கர்வ் வருது, புரியுதா? இங்கே வரைக்கும் ஒரு இது போகுது, அதே இதை டேஞ்சண்ட் இழுத்து விட்டோம் அப்படின்னா அங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. அப்போ இதை தான் என்ன அப்படின்னா டீவியேஷன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? ஸோ அது உங்களுக்கு நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுற பாருங்க. த லொக்கேஷன் ஆஃப் டீப்பஸ்ட் பாயிண்ட் இன் தி வேலி கர்வ். அது என்ன லொக்கேஷன் ஆஃப் டீப்பஸ்ட் பாயிண்ட் இந்த வேலி கர்வ்? ஏன்னா வேலி கர்வ்ங்கிறது இது. அப்போ இதில் வந்து டீப்பஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது நம்மளுடைய ஸ்டார்டிங்லேருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. N1 × L / N. என்னங்கிறது டீவியேஷன் ஆங்கிள். டீவியேஷன் ஆங்கிள்னால் அந்த இருக்குல்ல, இது இப்படி வருதில்ல, இதுவும் சேஞ்ச் ஆகி போகுதில்ல, இந்த ரெண்டுக்கு உண்டான டேஞ்செட்டுக்கு உண்டான சேஞ்ச் ஆகி போகுதில்ல, இதுதான் வந்து என்ன அப்படின்னா N, டீவியேஷன் ஆங்கிள். நமக்கு முன்னாடி ஃபார்முலாவில் வந்து எல்லாமே இந்த N தான். சரியா? டீவியேஷன் ஆங்கிள். மேலே இருக்கிறது என்ன அப்படின்னா N1. N1னா என்ன அப்படின்னா கிரேடியன்ட் ஆஃப் இனிஷியல் டேஞ்சன்ட். இனிஷியல் டேஞ்சன்ட்னா புரியுதா? இதுதான் கிரேடியன்ட் ஆஃப் இனிஷியல் டேஞ்சன்ட் N. ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்று இப்படி மாறி போகுது. சரியா? அப்போ இனிஷியல் டேஞ்சன்டோடைய கிரேடியன்ட்டு இன்ட்டு L/ Nங்கிறது ரெண்டு கிரேடியன்ட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க, தெளிவாக பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக ஒன்று இம்பேக்ட் ஃபேக்டர். இம்பேக்ட் ஃபேக்டர்னால் என்னென்னா I = P/W. P/W ஆல்ரெடி நம்ம சூப்பர் எலிவேஷன் கான்செப்ட்லேயே இதை படித்தோம். சரியா? இந்த பிங்கிறது என்ன சொல்கிறாங்க, இந்த இதை P/Wலாம் வெரிஃபை பண்ணி ஃபைனல் அவுட்புட்டு 1.6 NV² L அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதில் விங்கிறது km/h. சரிங்களா? விங்கிறது km/h. இதில் வந்து இம்பேக்ட் ஃபேக்டருங்கிறது பெர்சன்டேஜில் கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து as per IRCயை பொறுத்த வரைக்கும் should not greater than 17% சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.